வணக்கம், நான் உங்கள் அனந்தகண்ணன். இது உங்களுடைய அனந்தகண்ணன் டெக்னாலஜி சேனல். லாஸ்ட் வீடியோவில் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை பயன்படுத்தி வீடியோ எடிட்டிங் எப்படிலாம் பண்ணலாம், வாய்ஸ் ரெக்கார்டர் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணுற வீடியோவுக்கு அந்த ஆடியோவை எப்படி ஆட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம். நிறைய வியூவர்ஸுடைய கொஸ்டின் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எஃபெக்டிவான வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான டூல்ஸும் எங்கள்கிட்ட இப்போ கையில் இல்லை. ஏதாவது வாங்கலாம் அப்படின்னாலும் லாக்டவுனில் இருக்கிறதுனால வெளியே போய் வாங்க முடியல. நாங்கள் எப்படி வாய்ஸ் ரெக்கார்டு வந்து எஃபெக்டிவாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நாம பிளே ஸ்டோர்லேருந்தே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஒரு ஃப்ரீயான எஃபெக்டிவான ஒரு ஆடியோ ரெக்கார்டர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் அழகாக எஃபெக்டிவாக வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். வாய்ஸ் ரெக்கார்டர் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணுற வீடியோவுக்கு இந்த ஆடியோவை அழகாக ஆட் பண்ண முடியும். நிறைய எடிட்டிங் ஆப்ஷனோட இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அடுத்து மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டன் கொடுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸையும் கொஞ்சம் கொடுங்க. முதல்ல பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. சர்ச் இன்ஜினில் போயிட்டு ரெக்ஃபோர்ஜ் 2 ஆடியோ ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்குங்க, ரெக்ஃபோர்ஜ் 2. ஸோ ஏற்கனவே டவுன்லோட் பண்ணதுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். முதல்ல இதில் செட்டிங்ஸில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். பாருங்க, செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஆடியோ ரெக்கார்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ எந்த ஃபார்மேட்டில் வேணும், வேவ் ஃபார்மேட்டில், MP3 ஃபார்மேட்டில், எதில் வேணாலும் சொல்லி அந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் MP3 கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிலோ ஹெர்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எந்த வேல்யூ வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 அல்லது 48. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவில் ஏதாவது ஒன்று எப்பவுமே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் 44 ஓகே பண்ணியிருக்கேன். அடுத்து மோனோ ஸ்டீரியோ, எந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் ஆகணும், மோனோவோ வேணுமா இல்லை ஸ்டீரியோவோ வேணுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து சோர்ஸ் அப்படின்றது பாருங்க, இங்கே ஃப்ரண்ட் பேக் டிஃபால்ட், அதாவது எந்த மைக்ரோஃபோன் கேட்குறாங்க, இப்போதைக்கு நீங்கள் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்து ரெக்கார்டிங் நேம் ஃபார்மேட், அதாவது எந்த ஃபார்மேட்டில் சேவ் ஆகும்னு கேட்குறாங்க. அதாவது முதல்ல வருஷம், அடுத்த மாதம், அடுத்த டேட்டு இப்படி வரணுமா இல்லை எப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஏதாவது ஒரு மாடலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் செட்டிங்ஸில் உங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஸ்க்ரீன் ஆஃப் ஆகாமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்க்ரீன் ஆஃப் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த டிக் மார்க் கொடுத்துருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆட்டோ, அதாவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி முடித்த உடனேயே எந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்வெர்ட் பண்ணணுமோ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடணும் அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா தேவையில்லை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்வெர்ட் ஆகும்னு சொல்லி டிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கன்வர்ஷன் ஃபார்மேட் இருக்கு பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து எந்த ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் ஆகணும்னு சொல்லி இங்கே கொடுத்துருங்க. MP3 இல்லை வேவ் ஃபைலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து பாருங்கள் டெலீட் கன்வெர்டட் ஃபைல்ஸ், அதாவது நீங்கள் அந்த ஆடியோ ஃபார்மேட் வந்து கன்வெர்ட் ஆன பிறகு அதனுடைய மெயின் ரூட் ஃபைல் இருக்கும் இல்லைங்களா, அது எனக்கு டெலிட் பண்ணிவிடுங்க. 2 ஃபைல் வந்து எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை டிக் பண்ணுறேங்க. ஸோ உங்கள் கன்வெர்ட் ஆன பிறகு கன்வெர்ட் ஆன ஃபைல் மட்டும் இருக்கும், அந்த ரூட் ஃபைல் வந்து டெலிட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் செட்டிங்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எது எதெல்லாம் தேவை அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிங்க. ப்ரிவியூ மோட்லாம் இருக்குது பாருங்கள், நான் கிளிக் பண்ணியிருக்கேன். வைப்ரேட் தேவையான பாருங்க, கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தீம் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க, இதில் டார்க் தீம், லைட் தீம், இதில் எதனா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டார்க் தீம் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே டார்க்காக இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் முக்கியமான ஒரு சிலலாம் பார்த்துருக்கோம், உங்களுக்கு தேவையானது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜில் பாருங்கள், கீழே ரெட் கலரில் ரவுண்டாக இருக்குது பாருங்கள், மைக் சிம்பிள் போட்டு இதை தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில செட்டிங்ஸை பார்த்துருவோம். ரைட் கார்னரில் மேலே பாருங்கள், இங்கே ரைட் சைடு கார்னரில் மேலே பாருங்கள் ஒரு மைக் சிம்பிள் மாதிரி இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்க எக்கோ கேன்சலர், அதாவது எக்கோ வந்து உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எக்கோ வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இங்கே டிக் பண்ணிக்கிங்க, இல்லைன்னு நீங்கள் எடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கெயின் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கு, இது எப்பவுமே டிசேபிள் வச்சுக்கோங்க. பெஸ்ட் ஆடியோ ரிசல்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக் கெயின் கண்ட்ரோல் வந்து டிசேபிளில் வச்சுக்கோங்க. ஸோ டிக் பண்ண வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் டைம் சொல்லி கேட்குறாங்க. இந்த ரெக்கார்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நோ டைம் லிமிட் நான் கொடுத்துருக்கேன். அதாவது குறிப்பிட்ட நேரம் தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே பாருங்கள் ரெக்கார்டிங் டைம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ மணி நேரம், எத்தனை நிமிஷம், எத்தனை செகண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த டைம் வரையும் தான் ரெக்கார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நோ டைம் லிமிட் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஆப்ஷன் ஸ்கிப் சைலன்ஸ் அப்படின்றது பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் சைலன்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2-3 ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. என்ன இதில் விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு சில நேரத்தில் அடுத்த வார்த்தை என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் யோசிக்கும் பொழுது நீங்கள் சைலண்டாக இருப்பீங்க. அந்த நேரத்தில் இந்த ஆடியோ ரெக்கார்டர் எதுவும் வந்து ப்ளே ஆகாது, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்காது. நீங்கள் பேசலை அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். திரும்ப நீங்கள் பேச ஆரம்பிச்சாதான் அந்த பிளேயர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் சொல்லி ஸ்கிப் சைலன்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கிட்டு எத்தனை செகண்ட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா டிலே பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும் போகுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஷெட்யூல் ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. ஷெட்யூல் ரெக்கார்டிங்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது அடுத்த வாரம், அடுத்த மாதம், திங்கக்கிழமை,
ஓகேங்களா, திங்கக்கிழமை 10 மணிக்கு இந்த டைமில் எனக்கு ரெக்கார்டிங் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஷெட்யூல் ரெக்கார்டிங்ஸ் அப்படின்றது நீங்கள் கொடுத்துடலாம். கீழே பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் அப்படின்னு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஷெட்யூல் ரெக்கார்டிங்ஸ் இருக்கு பாருங்க, செட் டேட் செட் டைம் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு டைம் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக அந்த டேட்டில் அந்த டைமில் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஆப்ஷன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி உங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் எஃபெக்டிவாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்கள் ஃபோனுடைய அடிப்பாகத்தில் அந்த மைக்கு வந்து உங்கள் வாய்க்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சு அழகாக ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஃபோனுடைய ஸ்க்ரீனை பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ண வேணாம், சரிங்களா? இப்போ கீழே பாருங்க, ரெட் கலர்ல ஒரு மைக் ஐக்கான் இருக்கு, அதை பிரஸ் பண்ணிட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம லைவா ரெக்கார்ட் பண்ணும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற இந்த இரைச்சல் சவுண்ட் எதுவுமே வந்து இருக்காது, அதை நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா நான் சொல்றது வந்து சரியா உங்களுக்கு கேட்காது, ஏன்னா வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை எப்படி இப்பயே சொல்லிடுறேன். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ண பிறகு கீழே டிபி வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த டெசிபிள் வேல்யூவை நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க வாய்ஸ் கூட உங்க சுற்றி இருக்கிற அந்த இரைச்சல் சவுண்டு எல்லாமே சேர்ந்து வரும். அந்த டெசிபிள் வேல்யூ கம்மியாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இரைச்சல் சவுண்டு சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்து அப்சர்வ் ஆகாது, உங்க வாய்ஸ் மட்டும் எஃபெக்டிவாக உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? அப்போ அந்த டிபி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% பக்கத்தில் வச்சுக்கிங்க. ரொம்ப ஜாஸ்தியாகவும் வைக்க வேணாம், ரொம்ப கம்மியாக வச்சாலும் உங்கள் வாய்ஸ் வந்து எஃபெக்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அது எப்படி சொல்லி முதல்ல பார்ப்போம். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வேவ்ஸ் ஃபைல் இப்படி தான் இருக்குது பாருங்க. ஸோ இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து எடுத்துட்டு நீங்கள் எந்த நேமை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த நேம் ஒன்று கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். இல்லை இதில் எடிட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன எடிட் பண்ணலான்னு பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த டைம் லைனை எப்படி வேணால் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ இதில் குறிப்பிட்ட ஒரு ஆடியோவை மட்டும் நான் ட்ராக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த டைம் லைனை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் எந்த ஆடியோ வேணால் கரெக்டாக என்ன பண்ணலாம், எடிட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ டைம் லைனை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஷேர் அப்படின்னு பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஆடியோவை மட்டும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் யாருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணிடலாம். அடுத்து 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. கன்வர்ஷன் அப்படின்ட்டு பாருங்க, இந்த ஆடியோ MP3 இருக்கு, இல்லை வேற ஃபார்மேட்டுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிடலாம். நீங்கள் அடுத்தது பாருங்க, மெட்டா டேட்டா அப்படின்னு இருக்கு. மெட்டா டேட்டா அப்படின்றது நீங்கள் ஆடியோ ஃபைலை சேவ் பண்ண பிறகு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் ஃபோட்டோ ஒன்று வரும். இங்கே பாருங்க, ரெக் 4G இருக்கு. இதுவேன்னா ஓகே, இல்லை நீங்கள் ரெடி பண்ண உங்கள் ஒரு கவர் ஃபோட்டோ தேவை அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் உங்கள் ஃபோனில் கவர் ஃபோட்டோ ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வைக்கலாம். இல்லை யூஸ் டிஃபால்ட் இமேஜ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஃப்ரண்ட் கவர் அப்படின்னு இருக்கு பாருங்க, பேக் கவர் இருக்கு பாருங்க, இதில் இருந்து எதாவது செலக்ட் பண்ணி நீங்கள் வைக்கலாம். ஸோ இதை தான் வந்து மெட்டா டேட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்க, இதில் என்ன பண்ண முடியும், செட் ஆஸ் ரிங்டோன். நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ ஃபைலை ரிங்டோனை செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, முக்கியமான ஆப்ஷன் கட் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கு. கீழே பாருங்க, கிராப் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கு. இந்த கட் செலெக்ஷன் அப்படின்றதுக்கும் கிராப் செலெக்ஷன் அப்படின்றதுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். கட் செலெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாருங்க, நம்ம எந்த பார்ட்டை செலக்ட் பண்ணுறோமோ இந்த ஆடியோ எனக்கு தேவையில்லை, நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு பாருங்க, கட் செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எதை செலக்ட் பண்ணீங்களோ அது மட்டும் கட் ஆகிடும், மற்ற ஆடியோ ஃபைல்லாம் இருக்கும், சரிங்களா? சரிங்க. அடுத்து பாருங்கள், கிராப் செலெக்ஷன் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எதை செலக்ட் பண்ணீங்களோ அது மட்டும் உங்களுக்கு இருக்கும், மற்றதெல்லாம் போயிடும், ஓகேங்களா? இதுதான் கட் செலெக்ஷனுக்கும் கிராப் செலெக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மெர்ஜ் அப்படின்றது பாருங்க. மெர்ஜ் அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ண இந்த ஆடியோ ஃபைலு கூட இன்னொரு ஆடியோவை மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணுறது தான் மெர்ஜ் அப்படின்றது. இந்த மெர்ஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன்.
ஏற்கனவே ஒரு ஃபைல் இருக்கு, இன்னொரு ஃபைலை நீங்க ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஏற்கனவே இருக்கிற எந்த ஆடியோவும் பாருங்க, அந்த ஆடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேன்னு கொடுங்க. கொடுத்துட்டு கீழே ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 ஆடியோ ஃபைல் மிக்ஸ் ஆகி ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த ப்ளே பட்டன் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுறது போகிறது எல்லாமே செய்யலாம். இப்போ அடுத்தது என்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதில் கன்கேட்டனேட் அப்படின்றது பாருங்க. மெர்ஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ கூட இன்னொரு ஆடியோவை மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணுறது. கன்கேட்டனேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ முடிஞ்ச பிறகு இன்னொரு ஆடியோ தொடர்ந்து ப்ளே ஆகணும் அப்படின்னா 2-3 ஆடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆடியோ இருக்கு, இங்கே ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். வேற எந்த ஆடியோவை நீங்கள் இது கூட ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆடியோவை ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க ஒரு ஆடியோ ப்ளஸ் இன்னொரு ஆடியோ ரெண்டுமே உங்களுக்கு ஆட் ஆகிடும் இதில். அப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அது ப்ளே ஆகும். அது முடிஞ்ச பிறகு இப்போ நீங்கள் கன்கேட்டனேட்டில் போயிட்டு இன்னொரு ஆடியோ ஃபைலை ஆட் பண்ணீங்க இல்லையா, அதுவும் சேர்ந்து ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ எத்தனை ஃபைலை வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. கூட டைம் ஸ்ட்ரெச்சிங் இருக்கு பாருங்க, இதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், தேவை அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நாய்ஸ் ரிடக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு ஃபைல் நேமை கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தி உங்களால் எஃபெக்டிவான ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் ரெடி பண்ணுற அந்த வீடியோவுக்கு இந்த ஆடியோவை எஃபெக்டிவாக ஆட் பண்ணி ஒரு நல்ல வீடியோ கண்டென்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும். தேங்க்யூ வெரி மச்.